வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கீழடியில் 2014 முதல் அகழாய்வுகள் நடைபெற்று வருகின்றன. முதல் 2 கட்ட அகழாய்வுகளை இந்திய தொல்லியல் துறை நடத்தி இதில் ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் அதை அநியாயமாக மூடியும் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற போராட்டங்களாலும் அந்த ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு 2 கட்டங்களுக்கான ஆய்வறிக்கையை தொல்லியல் அறிஞர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதி அதனை ஒன்றிய அரசுக்கு அனுப்பியும் கூட இன்று வரை அந்த அறிக்கையை வெளியிடுவதற்கு ஒன்றிய அரசு தயாராக இல்லை, தொடர்ந்து மறுத்து வருகிறது. அதோடு அந்த அறிக்கையை திருத்தி தாருங்கள் என்றும் கேட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு முட்டுக்கட்டைகளை கீழடியினுடைய அந்த அகழாய்வுகளுக்கு ஒன்றிய அரசு தொடர்ந்து பாஜக அரசு முட்டுக்கட்டைகள் போட்டு வந்தாலும் கூட தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை தொடர்ந்து அகழாய்வுகளை மேற்கொண்டு இன்றைக்கு 10வது கட்டங்களாக ஆய்வுகள் நடந்து வருகின்றன. அங்கே அதனுடைய ஒவ்வொரு அகழாய்வின் போதும் ஒவ்வொரு அகழாய்வுகள் அகழ்ந்து எடுக்கப்படும் போதும் ஆயிரக்கணக்கான பொருள்கள் சான்றுகள் அங்கிருந்து நமக்கு கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. அனைத்தையும் அறிவியல் ரீதியான ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அதை நாம் நிறுவியிருக்கிறோம் என்பது ஒரு பக்கம். அருங்காட்சியகங்கள் அமைத்து அதை மக்களுக்கு காட்சிப்படுத்துகின்ற அளவிற்கு ஆயிரக்கணக்கான பொருட்கள் கீழடி அதே போல் வெம்பக்கோட்டை போன்ற பகுதிகளில் இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். தற்போது கீழடியில் 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழர்களினுடைய மண்டை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டு அதை 3D என்று சொல்லப்படுகின்ற தொழில்நுட்பத்தின் மூலமாக அதற்கு ஒரு முக உருவ அமைப்பை கொடுத்திருக்கிறது இங்கிலாந்தினுடைய பல்கலைக்கழகம். இந்த சூழலில் இனியாவது ஒன்றிய பாஜக அரசு கீழடி அகழாய்வினுடைய அறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்த அறிக்கையை வெளியிடுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதைவிட அறிவியல் பூர்வமாக வேறு எந்த ஆய்வுகளை ஒன்றிய பாஜக அரசு எதிர்பார்க்கிறது, அல்லது அவர்கள் எதிர்பார்ப்பது கீழடியில் என்ன என்ற பல கேள்விகள் இருக்கின்றன. நாம் பேசலாம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு தமிழ்தாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வரலாற்றுத்துறை பேராசிரியர் முனைவர் வெற்றி மாரப்பன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் திரு ராம வைரமுத்து அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். கருத்துக்களை பதிவு செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்தாசன் சார், இப்போ தொடர்ந்து கீழடி திரும்ப திரும்ப தன்னை நிரூபித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே கார்பன் டேட்டிங் சொல்லிட்டு நிறைய ஆய்வுகளை நம்ம செஞ்சு தான் எல்லாத்தையும் நம்ம இந்த கால கணக்கீடு அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கோம். இப்போ மறுபடியும் ஒரு அதாவது நம்ம யோசிச்சிருப்போம் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்களினுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும், அந்த இமேஜினேஷன். அதை இன்னைக்கு கண் முன்னாடி கொண்டு நிறுத்தி இருக்கிறார்கள் தொழில்நுட்பத்தின் மூலமாக அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய பார்வை? நமக்கு கிடைத்த பொருட்களின் அடிப்படையில் அதை ஆய்வு செய்வதற்காக பிரிட்டனிலே இருக்கக்கூடிய லிவர்பூல் என்று சொல்லக்கூடிய ஜான் மூர்ஸ் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய உதவியோடு அது ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய கொந்தகையிலே கிடைத்த 2 மண்டை ஓடுகளை கொண்டு அது எப்படி என்ன எவ்வாறு எந்த காலத்தைச் சேர்ந்தவை என்பதற்கான ஆய்வுகளே அது முக வடிவமைப்பு அப்புறம் கலை அறிவியல் இதன் அடிப்படையிலே அந்த பல்கலைக்கழகங்கள் ஆய்வு செய்ததற்காக சொல்லப்படுகிறது. அது திமுக கழகத்தை சேர்ந்தவர் அல்லது இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த விதமான சான்றுகள் இவங்கள் நிரூபிக்க முடியாது. இவை அனைத்தும் வெளிநாட்டிலே அல்லது பல்கலைக்கழக அறிஞர்களாலே தொல்லியல் அறிஞர்களாலே இது நிரூபிக்கப்படுகிறது. இப்படி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏறத்தாழ இன்னைக்கு எழுதியிருக்கிற அந்த செய்தியின்படி 80 விழுக்காடு அறிவியல் பூர்வமாக இருக்கிறது, 20 விழுக்காடு கலை அம்சத்தை கொண்டதாக இருக்கிறது. கீழடியும் கொந்தகை மக்களுடைய சங்ககால மக்களுடைய வாழ்வை பற்றி சமூக அமைப்பை பற்றி இதில் எப்படி நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி அவர்கள் இந்த ஆய்வு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி சொல்லியிருக்கிறது ஏற்கனவே நீங்கள் பார்த்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த கீழடியானாலும் மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆய்வுகள் அனைத்தும் நமக்கு சாதாரணமாக ஏதோ இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களோ அல்லது அந்த அறிஞர்களோ அதை சார்ந்து சொல்லிவிட்டார்கள் என்று சொல்ல முடியாது. ஏற்கனவே தந்த அந்த ஆய்வு அறிக்கையை அதன் அடிப்படையில் பார்த்தால் எந்தெந்த நிறுவனங்கள் ஆய்வகங்கள் இதை ஆய்வு செய்திருக்கிறது என்று ஒரு பட்டியலே இருக்கிறது. அந்த பட்டியலின்படி பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்கா பீட்டா அனலிட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் ஆய்வு செய்கிறது. அடுத்து சிகாகோவில் இருக்கக்கூடிய ஃபீல்டு மியூசியம் என்று சொல்லக்கூடிய ஆய்வகம். அதற்கு பிறகு பூனாவிலே ஆகர்கர் ஆராய்ச்சி நிறுவனம் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம். 4வது நீங்கள் சொன்னீங்கன்னா ஹார்வார்டு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய தொல்லியல் ஆய்வாளர்கள் அந்த ஆய்வகம். அடுத்து இத்தாலியிலே பைசா பல்கலைக்கழகம் பெரிய தொல்லியல் ஆய்வகம் அங்கே இருக்கிறது அந்த ஆய்வகம்.
அடுத்து பிரெஞ்சு இன்ஸ்டியூட் ஆஃப் பாண்டிச்சேரி என்று சொல்லக்கூடிய ஆய்வகம், அதற்கு அடுத்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய ஆய்வகம். இவைகள்லாம் இன்னும் பல்வேறு ஆய்வகங்கள் இந்த ஆய்வை மேற்கொண்டு இது இருக்கக்கூடிய சர்வதேச, அதாவது உலகளாவிய, உள்ளூர், இங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டினுடைய ஆய்வகங்கள் இவை அனைத்தும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் இந்த கீழடியினுடைய நாகரிகத்தை பற்றி பறைசாட்டுகிறது. இது திராவிட இயக்கத்தை, திராவிட கலாச்சாரத்தை, சமூகத்தை, அங்கே கண்டெடுக்கப்பட்ட பல்வேறு பொருட்களுடைய அடிப்படையிலே நமக்கு நினைவூட்டுகிறது என்று மிக தெளிவாகவே அந்த சொல்லப்படுகிறது. இப்படி சொல்லப்படுகிறது என்பதை கற்றும் சொல்லுவதற்கான ஆதாரங்கள் வைத்து அவங்க சொல்றாங்க. நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய இந்த ஆவணங்களை, சான்றுகளை, சாட்சியங்களை வைத்துதான் ஏற்கனவே அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள், தொல்லியல் அறிஞர், இந்த சான்றுகளை வைத்து ஒப்படைத்தார். அதனால் ஒன்றிய அரசு ஏற்காமல் கஜேந்திர சிங் செகாவத் அவர்கள் எங்களுக்கு இன்னும் தரவுகள் வேண்டும், எந்த தரவுகள் இப்போ கொடுக்கப்பட்ட தரவுபடி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார் என்றால் இது எந்த அடிப்படையில் என்றுதான் இப்பொழுது கேள்வி எழுகிறது. அப்படி சொல்லக்கூடிய தரவுகள் என்ன என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. சரஸ்வதி நாகரிகமா அல்லது மற்ற அவர்கள் சொல்ல வேதகால நாகரிகமா, ஆரிய கலாச்சாரத்தை புகுத்துவதற்கான நாகரிகமா, தொல்லியலை அழிப்பதற்கு வேண்டுமென்ற திராவிட கருத்துக்களை அல்லது திராவிட தொல்லியல் இந்த சமூக பண்பாட்டை, கலாச்சாரத்தை ஏற்பதற்கு இவர்கள் மறுக்கக்கூடிய இந்த சான்றுகளா என்பது நமக்கு புரியவில்லை. ஆகவேதான் சட்டமன்றத்திலே அங்கே அறிக்கை தாக்கல் செய்து 110 விதியிலே அறிக்கை தாக்கல் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் முதல்வருமான தளபதி அவர்கள் மிக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். தங்கம் தென்னரசு அவர்களோடு அமைச்சர் இது பற்றி பேசியிருக்கிறார். மிக தெளிவான அறிக்கைகள் வந்திருக்கிறது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளவே வேண்டும் என்பதற்கு இன்றைக்கு கிடைக்கப்பட்ட சான்று மிக தெளிவாக இருக்கிறது. கண்டிப்பாக சார். மாரப்பன் சார், இப்போ என்னன்னா, ஒரு முன்னோர்களினுடைய உருவம் இப்படி தான் இருக்கும். அது 80 விழுக்காடு அறிவியல், 20 விழுக்காடு கலை ரீதியாக அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லணும். ஒரு உருவம் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது இதுவரைக்கும் இந்தியாவில் வேறு எங்குமே இது மாதிரி எந்த அகழாய்வுகளிலும் இப்படிப்பட்ட ஒரு முடிவுகள் அப்படிங்கிறது வரல. இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதற்கு பிறகாவது ஒன்றிய அரசு அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ளுமா, கீழடியில் நடக்கின்ற ஆய்வுகளை அங்கீகரிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, இப்போ கொந்தகை அப்படின்ற இடத்துல இருந்து ஒரு 10 எலும்புக்கூடுகள் எடுத்து அதிலிருந்து முக அமைப்பை வைத்து இந்த ஆய்வை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. கொந்தகை என்பது கீழடி என்ற ஒரு நகரத்தினுடைய புதைப்பிடம் கொந்தகை. இங்கே வாழ்ந்தவர்களை அங்கே புதைத்திருக்கிறார்கள். அதை எடுத்து தான் இந்த ஆய்வை செய்திருக்கிறார்கள். இதில் என்ன ஒரு விஷயம் என்றால், ஒரு தெளிவான அறிவியல் பூர்வமான முடிவுகள் அங்கே கிடைத்திருக்கிறது. இது அறிவியல் பூர்வமான முடிவுகளினுடைய அடுத்த கட்டம் என்றே சொல்லலாம். ஏனென்றால் உலகத்தை பொறுத்தவரை 4 விதமான மக்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது ஆடு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா செம்மறி ஆடு, வெள்ளாடுன்னு சொல்லுவீங்க. அதுபோல மனிதர்களிலும் 4 விதமான மனிதர்கள் இருக்காங்க. காக்கசாய்டு மனிதர்கள், நீக்ராய்டு மனிதர்கள், ஆஸ்ட்ரலாய்டு மனிதர்கள், மங்கோலாய்டு மனிதர்கள் என்று இருக்கிறார்கள். இந்தியாவில் இருப்பவர்கள் 3 விதமான மனிதர்கள். காக்கசாய்டு மனிதர்கள், மங்கோலாய்டு மனிதர்கள், அதே போல் ஆஸ்ட்ரலாய்டு மனிதர்கள், நீக்ராய்டு மனிதர்கள் இங்கே கிடையாது. இந்த வகையான 4 வகைகளில் அதாவது காக்கசாய்டு மனிதர்களும் மங்கோலாய்டு மனிதர்களும் வட இந்தியாவில் இருப்பவர்கள். தென்னிந்தியாவில் இருப்பவர்கள் அதாவது ஆஸ்ட்ரலாய்டு மனிதர்கள், ஆஸ்ட்ரலாய்டு, ஏசியாட்டிக் ஆஸ்ட்ரலாய்டு மனிதர்கள். இந்த ஆய்வின் முடிவில் அது தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னவென்றால், இவர்கள் ஒரு விவசாய குடிகளை சார்ந்தவர்களாகவும் கல்வி அறிவு பெற்ற முகமைப்பை கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பது அடுத்த ஒரு முடிவு. ஏனென்றால் ஒரு மனிதன் விலங்குகளை கடித்து உண்ணும் பொழுது, ஆரம்ப காலகட்டத்தில் வேட்டையாடி சமூகமாக விலங்குகளை கடித்து உண்ணும் பொழுது நம்முடைய முக அமைப்பு விலங்குகளினுடைய முக அமைப்பு போல தான் இருக்கும். பற்கள், தாடைகள், முக அமைப்பெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். அது மாறுது. அது எப்போ மாறுது அப்படின்னு சொன்னால், இவனே விவசாயம் செய்யும் பொழுது, உற்பத்தி செய்யும் பொழுது அந்த முக அமைப்பு மாறுகிறது. அந்த உணவு பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம் என்று சொல்வார்கள். அந்த உணவு பழக்க வழக்கத்தின் காரணமாக அந்த நம்முடைய தாடைகள் மாறி, அதே போல படிப்பு அறிவு பெற்றவர்களுக்கும் முக அமைப்பு மாறும் என்பது அறிவியல் பூர்வமான ஒரு கண்டுபிடிப்பு. இந்த 2 விஷயங்களும் இங்கே இருக்கிறது என்பது இதன் மூலமாக தெளிவாகிறது. ஒன்று, இங்கே இருப்பவர்கள் ஏசியாட்டிக்
அதுவும் அதாவது தெற்காசிய மக்கள், தென்னிந்திய மக்கள், தெற்காசிய மக்கள் என்று இங்க வந்து சொல்கிறார். ஏனென்றால் ஆரப்பாவிற்கும் கீழடிக்குமான வித்தியாசம் கூட இதில் வந்து பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. ஆரப்பாவில் இருப்பவர்கள் ஆஸ்ட்ரோ இது தெற்காசிய மக்கள், ஆஸ்ட்ரோ தெற்காசிய மக்கள் என்று சொல்வார்கள். இங்கே தென்னிந்தியாவில் இருப்பவர்கள் ஆஸ்ட்ரோ தென்னிந்திய மக்கள் என்று பாகுபடுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் தெளிவாக தெரிகிறது. இங்கே இன்னொரு விஷயத்தையும் இந்த தமிழ்நாட்டில் 80-20 அப்படிங்கிறது என்ன சார்? அது அறிவியல் பூர்வமான அறிவியல் ரீதியாகன்றது புரியுது. இன்னொரு பக்கம் வந்து 20% அப்ப முழுமையான ஒரு அறிவியல் இல்ல, அது வந்து கொஞ்சம் இப்போ வந்து நமக்கு அங்க பகுப்பாய்வு செய்யப்பட்டிருப்பது மேல இருக்கிற முகத்தை மட்டும் கிடைக்கிறது, கீழே வந்து சிதிலமடைஞ்சு இருக்கிறது. இதை இந்த மேல இருக்கிற முகத்தை அப்படியே எடுத்து வைத்து விடுவார்கள். கீழே இருப்பது அது அந்த பற்களுக்காக சொல்லுவாங்களே, டென்டிஸ்டுகள்லாம் வந்து சொல்லுவாங்க, அந்த அமைப்பின் பிரகாரம் இந்த தாடையை வந்து அவர்களே வரைந்து கொள்வார்கள். அது மேல இருக்கிறத அந்த இதை வைத்து கணக்கிட்டு கீழே வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவங்க அவங்க வந்து டிசைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த தசைகளை எல்லாம் ஒட்டுவார்கள். இந்த தசைகள் இந்த முக அமைப்பிற்கு இந்த தசைகள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படி என்று பார்க்கும் பொழுது அந்த மனிதர்களுடைய அந்த முக அமைப்பு இது போன்று இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு மிக தெளிவான விஷயம் என்னவென்றால், இங்கே இருப்பவர்கள் ஆரியர்கள் என்று இனிமேல் தவறான கருத்துக்களை இங்கே பரப்ப முடியாது. ஒரு மிக நிதர்சனமான ஒரு உண்மை. ஏனென்றால் வட இந்தியாவில் இருப்பவர்களை எல்லோரும் வந்து அப்ப நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து ஒரு ஆரிய இனத்துக்கு எதிரான ஒரு எவிடன்ஸை நீங்க வந்து கொடுத்துட்டு அப்புறம் ஒன்றிய அரசு வெளியிடுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம முன்வைக்கிறோம். பேசுவோம் சார், நம்ம அவர்கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன், பேராசிரியர்கிட்ட, இவர்கிட்ட, வழக்கறிஞர்கிட்ட. வைரமுத்து சார், உங்களுடைய பார்வை இது குறித்து முதல் கட்டமாக பதிவு செய்யுங்க, நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதாவது பொதுவாக கீழடியில் தொடங்கி அடுத்தடுத்த கட்டமாக வந்து கொந்தகை பகுதிகளிலும் அகரம், மணலூர் போன்ற 4 இடங்களில் அகழாய்வு நடந்தது. குறிப்பா இந்த மண்டை ஓடுகள், 2 மண்டை ஓடுகள் என்பது வந்து கொந்தகை பகுதியில் கண்டெடுக்கப்பட்டவை. அந்த ஒரு 800 மீட்டர் அகழாய்வு செய்யும் பொழுது அதில் கிடைத்ததான் இந்த 2 மண்டை ஓடுகளும். இந்த காலம் என்பது வந்து ஒரு பெருங்கற்காலத்தை சேர்ந்த மண்டை ஓடுகள் என்று செய்யப்பட்டு, அந்த பெருங்கற்காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 வகையாக இது வந்து கொந்தகை இருந்தது வந்து இடுகாடு தான், அதாவது புதைப்பாங்க. அப்போ வந்து ஒரு 3 விதமான புதைக்கிற முறை என்பது இருந்திருக்கிறது. ஒன்று வந்து பூமியில் போட்டு மூடுவது, அது வந்து கொஞ்சம் சற்று உயரமாக இருக்கும். அடுத்து வந்து பூமியில் குழி தோண்டி புதைப்பது. அதன் பிறகு வந்து பொதுமக்கள் தாலி என்று சொல்லுவாங்க, அந்த தாலிக்கு அவர்களை அடைத்து வைத்து அப்படியே புதைப்பது என்கிற ஒரு 3 வகையான புதைக்கிற முறை அப்போது இருந்திருக்கிறது. இந்த மண்டை மூடுகள் என்பது வந்து அந்த மணல் வந்து சற்று தளர்வாக இருந்த காரணத்தினால் அதில் முதல் வகையான அந்த பூமியில் போட்டு மூடுவது என்கிற வகைப்படி இந்த மண்டை மூடுகள் இருந்திருக்கிறது என்பது இந்த கண்டறிதலில் தெரிந்திருக்கிறது. அதே போல பாத்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஆண்கள் வந்து அப்போது ஒரு 5.7 அடியாகவும் பெண்கள் வந்து 5.2 அடியாகவும் அன்றைக்கு இருந்த மக்களுடைய உயரம் இருந்திருக்கிறது என்பதோடு இந்த மண்டை மூடுகள் அப்படிங்கிறது சார்ந்த அந்த மனிதர் என்பது ஒரு 50 வயது மனிதராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதும் இதில் தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நீங்க ஒரு சற்றேறக்குறைய நமக்கு அறிவியல் தொழில்நுட்பங்கள், மருத்துவ தொழில்நுட்பங்கள் வளராத காலத்துல இப்போ நம்முடைய இறப்புடைய வயது, சராசரி வயது பாத்தீங்கன்னா 50க்கும் கீழே தான் இருந்தது இப்பவே நம்ம 19ஆம் நூற்றாண்டிலேயே. ஆனால் அப்போது வந்து நீங்க கீழடி காலத்தில் தமிழர்கள் வந்து 50 வயது வந்து சேர்ந்தவருடைய மண்டை மூடு கிடைத்திருக்கிறது அப்படின்னா அப்போது அவர்கள் வந்து மருத்துவத்திலும் அறிவியலிலும் தொழில்நுட்பத்திலும் உயர்ந்து வழங்கி இருக்கிறார்கள். அவர்கள் வந்து நீண்ட காலம் ஒரு ஆரோக்கியத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதையும் கூட நம்ம இந்த ஆய்வின் முடிவின் மூலமாக நம்மால் உணர முடியும். இல்ல கண்டிப்பா வைரமுத்து சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த கேள்வி எனக்கும் இருந்தது. ஏன்னா 50 வயது உடையவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போ அவர்களுடைய ஆயுட்காலம் எவ்வளவு அதிகமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். நீங்க சொன்னீங்க அப்பொழுதே வந்து மருத்துவம் தெரிந்திருக்கிறார்கள், தொழில்நுட்பங்கள் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்க இல்லையா? அதனாலதான் ஆயுட்காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது, நீடித்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆனா அதற்கு பிறகு அது வளர்ந்து தானே வந்திருக்கணும், ஏன் இடையில் வந்து அது சுருங்கியது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா? பேசுவோம். தமிழ்தாசன் சார், இப்போ தொடர்ந்து ஒன்றிய அரசினுடைய ஒரு அங்கீகாரம் தான் இதற்கு தேவைப்படுகிறது. ஏன்னா அப்படிதான் வந்து இந்த இருக்கிற ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்குன்றதுனால நம்ம தொடர்ந்து அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போ ஏற்கனவே கடந்த இந்த மாதம் கூட பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் இதை கண்டித்து ஒரு
தமிழ்நாடு முழுவதும் வந்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடந்தது. அந்த ஆய்வறிக்கையை உடனே வெளியிட சொல்லி ஒன்றிய அரசை கண்டித்து. அப்போ வந்து திமுக சார்பில் பேசும்போது நாடாளுமன்றத்தை நாங்கள் முடக்குவோம், இதை பற்றி வலியுறுத்துவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த விஷயம் எப்படி இருக்குது? இப்போ அடுத்த மாதம் நாடாளுமன்றம் கூடும் இல்லையா? உறுதியாக தமிழருடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை, இன்னும் மொழியை, இனத்தை, அதனுடைய அடையாளங்களை அழிக்க முயலுமானால் ஒன்றிய அரசினுடைய அடாவடித்தனத்தை நாம் எடுத்துக்காட்டி அதற்காக போராட்ட களத்தை தொடங்குவதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அன்றைக்கு அவர் எடுத்து வைத்த அந்த வாதங்கள், போராட்டங்கள். இப்போ அந்த பகுதியிலே கூட மாணவர் அணி சார்பில், இளைஞர் அணி சார்பில் நடத்தப்பட்ட அந்த போராட்டங்கள் நமக்கு தொடர்கின்றன. இதைத்தோடு நிற்கிறதில்லை. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏற்கனவே 982 பக்க அறிக்கையை அவர் தாக்கல் செய்து கூட அதை ஏற்க முடியாமல், நாங்கள் ஏற்க முடியாது என்று சொன்னபோது கூட அவர் அமர்நாத் இதை போல அறிக்கை வேறு என்ன தர முடியும், என்ன ஆதாரங்கள் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆமாம், ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அவங்க சொல்றது என்னன்னா, நான் அறிக்கை இப்படி நாங்கள் தரப்பட்ட ஆதாரங்கள் இவ்வளவு, நீங்கள் கொடுத்த ஆதாரங்கள் என்ன அது கேட்குறாரு. என்னென்ன ஆதாரம்? பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. பாபர் மசூதி இடிப்பதற்கு காரணம் என்ன? பாபர் மசூதி இடிப்பதற்கு காரணம் அங்கே இந்து கோயில் கட்டப்பட்டிருந்தது, அதனால் அது பாபர் மசூதி நாங்கள் இடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இடிக்கிறோம்னு சொன்னாக்க அதுக்கு என்ன ஆதாரங்களை கட்டி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார்கள்? ஆவணங்கள். அப்போ பார்க்கும்போது கீழே வந்து சாதாரணமாக ஒரு அதிகாரியை வைத்து அது வந்து நாங்கள் ஆய்வு செஞ்சோம்னு சொல்லி கீழே வந்து இந்து கோயில் இருந்தது, அதனால் நாங்கள் இடித்தோம்னு சொல்லிட்டு ஆதாரத்தை காட்டி நீதிமன்றத்திலே அதற்கான தீர்ப்பை அவர்கள் வாங்கினார்கள் என்றெல்லாம் பேசப்பட்டது. அடுத்து ஞானபாவி என்று சொல்லக்கூடிய அந்த மசூதி, அந்த மசூதி பிரதமருடைய தொகுதியாகிய அந்த வாரணாசியில் இருக்குது. அதற்கு பிரச்சனையை ஏற்படுத்தி இந்துத்துவ கொள்கையுடையவர்கள் இதை போல வந்து பாஜக கட்சி, பஜ்ரங்கதள் போன்ற மதவாத அமைப்புகள்லாம் ஒரு போராட்டம் நடத்துச்சு. இதன் அடிப்படையில் அவர்கள் ஆய்வு செய்கிறோம் என்று சொல்லி, அதுவும் எப்படி அமைந்தது என்று சொன்னால், கீழே வந்து இந்து கோயில்கள் இருக்கு, சிலைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை. இவங்க ஆய்வே செய்யல. நாங்கள் மண்ணின் கீழே இருக்கக்கூடிய அப்படி ஒரு இது அப்படி தந்ததாக இருக்கக்கூடிய கண்டெடுக்கப்பட்ட காணப்பட்டெல்லாம் சொல்ல, மேலே இருந்து நாங்கள் ஸ்கேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் அதன் மூலம் எடுத்தோம், கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆய்வு எப்படி என்று நீதிமன்றம் என்ன பண்ணல. ஆனா தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன தடை? இப்பொழுது இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலுக்கு தொழுக அது வழியே போகக்கூடாது, அது வரை ஆனா வழக்கு இருக்கும்னு சொல்றாங்க. இப்படிலாம் சொல்றது, அதைத்தான் கேட்கிறாங்க. தொல்லியல் துறை ஆய்வாளர்களை முடக்குவதா? இது மட்டுமல்ல, ரிக்வேத மகாபாரத நிகழ்ச்சிக்கு என்ன ஆதாரம்? ரிக்வேதங்கிறோம், மகாபாரதங்கிறோம், அதனுடைய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? அதாவது மனித தலையை வெட்டிவிட்டு யானை தலையை ஒட்டியது, இது வந்து ஏற்கனவே பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரம் என்றெல்லாம் ஒன்றிய அரசினுடைய அமைச்சர்கள், அது மட்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் பேசக்கூடிய அளவுக்கு அவங்க பிரதமரே பேசினார். அறிவியல் அறிஞர்கள் இருக்கிற ஒரு கருத்தரங்கத்துல பிரதமரே இந்த கருத்து. ஆமா, ஆரிய கலாச்சாரத்தை புகுத்துவதற்கு தானே. இது மட்டுமல்ல, பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் என்ற அருங்காட்சியம் இருக்கு. அந்த அருங்காட்சியம் மராட்டியத்தில் இருக்கு. மராட்டியத்தில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் என்ற அருங்காட்சியத்தில் சிந்துவெளி நாகரிகத்தை அதாவது கண்டுபிடித்த அந்த சர்சான் மார்சல் ஃபார்மர் இவர்கள்லாம் கண்டுபிடித்த அந்த ரயில்வேக்காக தோண்டப்பட்ட இடம். அது ரயில்வே பாலங்கள், ரயில்வே அந்த வழியை தோண்டுவதற்கு தண்டவாளங்கள் பதிக்க தோண்டும் போது முகஞ்சதரோ ஹரப்பா இடத்திலே வெளிப்பட்ட நாகரிகம் அது. அந்த திராவிட நாகரிகத்தை, அதுக்கு வந்து திராவிட நாகரிகம் என்று தொல்லியல் அறிஞர்கள் கட்டடங்களை கண்டுபிடிக்கப்பட்ட அத்தனை ஆராய்ச்சிகளையும் ஆவணங்களையும் வைத்து திராவிட நாகரிகத்தினுடைய எச்சம் என்று சொன்னார். இந்த எச்சத்தை எங்க வச்சிருக்காங்க? மராட்டியத்தில் உள்ள பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் என்ற அருங்காட்சியத்தில் வச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? மாத்தி சத்ரபதி சிவாஜி அருங்காட்சியம் என்று மாற்றப்பட்டு அதுல இந்த எச்சத்தை எப்படி எழுதியிருக்காங்கன்னா, சிந்துவெளி நாகரிகத்தில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் அன்னோன் எவிடன்ஸ். அதாவது அது என்ன எழுதியிருக்காங்கன்னா, அன்னோன் சிவிலைசேஷன் என்று எழுதியிருக்கான். சிவிலைசேஷன் என்ன? அது வந்து அது தெரியாத, அறியாத, அது நாகரிகம், தெரியாத மக்களுடைய நாகரிகனுடைய எச்சங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னால், இது மிகப்பெரிய திராவிட இயக்கத்திற்கு, திராவிட கலாச்சாரத்திற்கு, திராவிட மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. வேத காலத்தை நிர்வகிக்க ஆரிய கலாச்சாரத்தை புகுத்த, இன்னும் சொல்ல போனால் அங்க இருக்கக்கூடிய RSS, பஜ்ரங் தள், இங்க இருக்கக்கூடிய
இந்துத்துவ கொள்கையை கொண்டு வந்து புகுத்துவதற்கு ஏற்பாடு தானே. எப்பொழுது மதுரையில் மாநாடு நடத்தினாய், அங்க இருக்கக்கூடிய சிக்கந்தர் பள்ளி இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் என்று சொல்லக்கூடிய அவை அனைத்தையும் மூடுவதற்கு இவர்களே அமித்ஷாவும் மோடியும் எப்படி பேசலாம் ஒரு பிரதமரே என்று சொல்லி இப்ப கேள்வி எழுகிறதா இல்லையா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உறுதிமொழியை எடுத்துக்கொண்ட இவர்களே ஒரு மத பிரிவினையை பிளவுவாதத்தை ஏற்படுத்துகிற ஒரு சூழ்ச்சி இருக்கிறது. இப்ப இனவாதத்தை எழுப்பி இருக்கிறார்கள். நாம் விட்டுவிடக்கூடாது. தமிழர்களுக்கு எதிரான ஒரு சூழ்ச்சியை உருவாக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய இது இன எதிர்ப்பு வாதம். நாம் விட்டுவிடக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இது கையில் எடுத்திருக்கிறது. கண்டிப்பாக சார். மாரப்பன் சார், இப்போ ஏற்கனவே வைக்கிற வாதங்கள் என்னன்னா, உங்களுக்கு வட மாநிலங்களிலும் நிறைய இதே மாதிரி தொல்லியல் தளங்கள் இருக்கிறது, ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. ராஜஸ்தான்ல, குஜராத்ல எல்லா இடங்களிலுமே அவங்க வந்து உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் நடத்துறாங்க. அவங்க அப்படி நடத்தும் போது அங்கிருந்து கிடைக்கப்பட்டவை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. இன்னொன்று, இப்போ பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல 4500 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு நகரம் இருந்ததற்காக கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த நகரம் வந்து வேத இலக்கியங்கள்ல வேதங்களில் சொல்லப்பட்டு இருக்கிற அந்த சரஸ்வதி நாகரிகத்திற்கான தடயங்கள் அதில் இருக்குது அப்படின்லாம் தகவல்கள் வந்து அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்றா? இல்லை, அதாவது வந்து தமிழ்நாட்டில் இப்போது ஒவ்வொன்றாக அறிவியல் பூர்வமாக நாம் நிரூபித்து கொண்டு இருக்கிறோம். அதாவது காலத்தை நம்ம இதுக்கு முன்னாடி ரிலேட்டிவ் டேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அப்சல்யூட் டேட்டிங் என்ற முறையில் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ அப்சல்யூட்டிக் டேட்டிங் ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கு. இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணா 1, 2, 3ன்னு ஏஎஸ்ஐ அந்த அகழாய்வுகளை செய்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் இருக்கிற 7 கட்ட அகழாய்வுகளை இப்போது அறிவியல் பூர்வமாக தமிழ்நாடு அரசு வெளியிட இருக்கிறது. இன்னும் சிறிது நாட்களில் வெளியிட இருக்கிறது. எல்லாமே அறிவியல் பூர்வமாக இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வட இந்தியாவில் இப்பொழுது புதியதாக கடந்த வாரத்தில் கண்டுபிடித்தார்கள். சரஸ்வதி ராஜஸ்தானில் இருக்கிற மூர் என்ற ஒரு மாவட்டத்தில் பஜாஜ் என்ற ஒரு ஊர், அந்த வார்த்தை கூட எனக்கு அந்த இதில் தெரியல, எனக்கு இது படிக்க தெரியாது, சமஸ்கிருதம் படிக்க தெரியாததுனால பஜாஜ் அப்படின்ற ஒரு ஊரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வினய் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த ஆர்கியாலஜிஸ்ட் தான் அந்த ஆய்வை செய்தார். அதில் 6 குழிகள் போட்டு அந்த ஆய்வை செய்திருக்கிறார்கள். 23 அடி தோண்டி இருக்கிறார்கள். 23 அடிக்கு கீழே வந்து 23 அடிக்கு கீழே சரஸ்வதி ஆற்றை கண்டுபிடித்தேன் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்படி என்றால் பேலியோ சேனல் என்று சொல்கின்ற அந்த கீழே ஆற்றங்கரைக்கான அந்த பகுதிகளை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்களா? எங்களுடைய முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அங்கே நீங்கள் என்னெல்லாம் கிடைத்திருக்கிறது என்றால் தாமிர நாணயங்கள் கிடைத்திருக்கிறது என்று கூறுகிறீர்கள். அதே போல ஹோமகுண்டங்கள் கிடைத்திருக்கிறது என்று கூறியிருக்கிறீர்கள். மௌரியர் காலத்தினுடைய கட்டிடக்கலையினுடைய சிற்பங்கள் கிடைத்திருக்கிறது என்று கூறியிருக்கிறீர்கள். இதில் 3க்கும் 3 கேள்விகளை வைக்கிறேன். இதில் எனக்கு நடுவில் ஒரு சின்ன கேள்வி. இப்போ நீங்கள் தாமிர நாணயங்கள்னு சொன்னீங்களே, இப்போ கீழடியில் வந்து ரோமானியர்கள் பயன்படுத்திய அந்த காப்பர் காயின்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? அப்போ இது ரெண்டும் அங்கே வட மாநிலங்களிலும் இங்கேயும் வந்து ஒரே மாதிரியான ஒரு வணிகம் அப்படிங்கிறது இருந்திருக்கு? அப்படி இல்லை. அங்கே கிடைத்திருக்கிற தாமிர நாணயங்கள் வந்து அவர்களுக்கு தாமிர காலம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், தாமிர நாணயம். இங்கே வந்து வெளியிலிருந்து வந்த தாமிர நாணயங்கள் வந்து இங்கே வந்து கிடைச்சிருக்கு. வணிக தொடர்புனால கிடைச்சிருக்கு. ஏன்னா இங்கே இரும்பு தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இரும்பினுடைய பயன்பாடு தான் நல்லா இருந்தது. இப்போ அவங்கள வந்து நான் 3 கேள்வி கேட்குறேன். இப்போ மௌரியர்களுடைய காலத்தில் இருக்கிற சிற்பங்கள் கிடைத்திருக்கிறது என்று கூறுகிறீர்களே, 2300 வருடங்களுக்கு முன்னால் தானே மௌரியர்கள் இருந்தார்கள். நீங்கள் எப்படி 4500 வருடம் என்று சொல்கிறீர்கள்? என்னுடைய இரண்டாவது கேள்வி, அடுப்புகளை கண்டுபிடித்து விட்டு அதை ஓமகுண்டங்களாக மாற்றி அங்கே யாகங்கள் செய்வதாக கூறுகிறீர்களே, அப்படியானால் இங்கே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட கீழடியில் ஓமகுண்டங்கள் கிடைக்கவில்லை, அது போன்ற அறிவியல் பூர்வமான ஓமகுண்டங்கள் கிடைக்கவில்லை என்பதனால் நீங்கள் இதை வந்து ஏற்க மறுக்கிறீர்களா? இதற்கு அடுத்து அவர்கள் தாமிரம் கண்டுபிடித்திருப்பதாக சொன்னார். தாமிர நாணயங்கள் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் வருவதாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியானால் நீங்கள் 4500 வருடங்களுக்கு முன்னால் உங்களுக்கு வந்து கிடைத்திருக்கிறது சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்கிறீர்களே, வட இந்தியர்கள் ஒப்புக்கொள்ளலாம், தென்னிந்திய வரலாற்று ஆசிரியர்களும் தென்னிந்திய ஆர்கியாலஜிஸ்டுகளும் எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? எங்களை விடுங்கள், உலக வரலாற்று அறிஞர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு சில விஷயங்களை நியாயமாக சொல்லக்கூடாதா? அப்படி சொல்லலாம் அல்லவா? அவர்கள் சரஸ்வதி ரிவர்னா பேலியோ சேனல் எங்கே இருக்கிறது? கீழே ஆறுகள் சென்றதற்கான எவிடன்ஸ் நீங்க இதுவரை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? தடயங்கள் என்னென்ன தடயங்கள் கண்டுபிடித்தீர்கள்? கீழே 6 குழிகள் போட்டு 2000 கிலோமீட்டர் நீளமான சரஸ்வதி ரிவரை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா?
2000 கிலோமீட்டர் நீளம் உள்ளது அது அதாவது கங்கையிலிருந்து பிரிந்து கங்கை வந்து இது உத்தரப்பிரதேசம், பீகார், வெஸ்ட் பெங்கால் இந்த பக்கம் போயிட்டு பாயுதுன்னா சரஸ்வதி ரிவர் இந்த பக்கம் குஜராத், ராஜஸ்தான் வழியாக கடலில் போய் கலந்தது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். 2000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. அந்த 2000 கிலோமீட்டர்ல ஒரே ஒரு 6 குழியை போட்டுட்டு அங்க இருக்கிற அடிமண், கன்னி மண் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மண்ணை வச்சுக்கிட்டு நீங்க கண்டுபிடிச்சிங்களா? அப்போ ஸ்ட்ராட்டிகிராபி, உங்களுடைய ஸ்ட்ராட்டிகிராபி என்ன? 23 வருடங்களில் நீங்கள் எத்தனை அடுக்குகளுக்கு கீழே அது இருக்கிறது? அந்த ஒவ்வொரு அடுக்கிற்கான காலம் என்ன? சார், இனிமே அவங்க வந்து ஒருவேளை அங்க கிடைத்திருக்கிற பொருட்களை தமிழ்நாடு அனுப்பியது போல ஒரு கார்பன் டேட்டிங்க்கு வந்து வெளிநாடுகளில் இருக்கிற ஆய்வகங்களுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் அதனுடைய முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த கேள்விகளை கேட்கலாமே. இப்பவே ஓமகுண்டத்தை எந்த அறிவியல் ஆய்வகத்துக்கு அனுப்ப முடியும்? அதே போல தாமிரத்துக்கு எந்த ஆய்வகத்தில் சென்று அனுப்ப முடியும்? ஆய்வகத்துக்கு அனுப்பலாம், தாமிரம் அனுப்பலாம், ஆனால் 2300 வருடங்களுக்கு மேலே செல்லாது. அதே போல மற்றொன்று, அதாவது மௌரியர்கள் காலம்ன்றது 2300 வருடங்களுக்கு முன்னால் இருந்தது தான். அதை எந்த அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகளுக்கு அனுப்பலாம்? அவர்கள் இங்கே ஓமகுண்டம் கிடைக்கவில்லை, அது போன்ற அறிவியல் பூர்வமான விஷயங்கள் கிடைக்கவில்லை என்பதனால் இது போன்று கூறுகிறார்கள் என்றுதான் நினைக்கிறேன். அதே போல இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். அதை தோண்டுகின்ற வினய் கண்ணா என்பவர் பேக்டோர் வழியாக யூபிஎஸ்சியில் பாஸ் பண்ணிட்டு வந்தவர். அவர் மேல அவ்வளோ கேஸ் இருக்கு. அப்போ அந்த தனிப்பட்ட மனிதனுடைய கேஸை அவர் வந்து விடுவித்துக் கொள்வதற்காக அரசாங்கத்திற்கு சரஸ்வதி ரிவர் இருக்கிறது என்ற ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்து அவர் தனி மனிதன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த அரசாங்கத்தை திருப்திப்படுத்துகிறார். அதை எடுத்து இந்த அரசாங்கமும் சரஸ்வதி ஆற்றை கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை. அதாவது ஏற்கனவே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அதற்காக இவங்க இது எல்லாத்தையும் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதற்கு ஆதாரங்களை இவங்கள உருவாக்கி கொடுக்கிறார்கள். அதற்கு நேர்மையான அதிகாரிகளை பயன்படுத்தாமல் பேக்டோர் வழியாக இவர்களுடைய காலகட்டத்தில் வந்தவரை வைத்து கொண்டு அந்த பணியை செய்து முடிக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் செய்த எல்லோரும் ஏற்கனவே நம்ம கேட்கின்ற கேள்வியை போல அயோத்தி, ஞானவாபி மற்ற இடங்களிலெல்லாம் இருக்கின்றவைகளும் இப்படித்தானே இருக்கும். சரி, ஓகே சார், பேசலாம். ராம வைரமுத்து சார், நான் முதல்ல ஏற்கனவே உங்ககிட்ட நான் கேட்டேன், அதுக்கு நீங்கள் சுருக்கமாக பதிலை சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததுக்கு நம்ம போகலாம். அந்த மனிதர்கள் 50 ஆண்டுகள் வரை அன்றைக்கே வாழ்ந்திருக்கிறார்கள், நிறைய வந்து மருத்துவங்கள் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அதுக்கு அடுத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த வாழ்நாள் அப்படிங்கிறது சராசரி ஆயுட்காலம் குறைஞ்சிருச்சு. அப்போ அந்த இடைப்பட்ட காலம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த இடைப்பட்ட காலம் தான் நம்முடைய வரலாறு திருடப்பட்ட காலம், அல்லது நாம் வந்து ஒரு ஆரிய கலாச்சாரத்தின் பிடி சிக்கிய காலம். எப்படி வந்து சில பேர் கேட்கிறாங்கல்ல, இப்ப பெண் கல்விக்கு பெரியார் தான் காரணம்னா அன்னைக்கு ஔவையார் படிக்கலையா, அன்னைக்கு மாசாத்தியார் படிக்கலையா ஒரு புரியாம சில பேர் கேட்டார்களே, அதை போன்ற கேள்விதான். அப்போ எப்படி வாழ்ந்த நாம், எப்படி ஆரிய கலாச்சாரம் வந்த பிறகு நம் அறிவு மழுங்கடிக்கப்பட்டது, நம் மக்கள் அடிமைகளாக மாற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறதுனா நம் அறிவு திருடப்பட்டதன் காரணமாக, நமக்கு கல்வி அறிவு மறுக்கப்பட்டதன் காரணமா நாம் வந்து பின்னோக்கி போகக்கூடிய ஒரு நிலை வந்தது. அதுதான் இன்றைக்கு மீண்டும் நம்முடைய கடந்த 100 ஆண்டு காலமாக திராவிட இயக்கம் மீண்டும் வந்த பிறகு பலம் பெருமை எல்லாமே நம்ம மீட்டெடுத்தோம். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய இதுலயே சொன்னது, ஆண்ட இனத்தால் மீண்டும் முற்றுகை மாட்டிடம் குழுவை மகடம் கலத்து அப்படின்னு சொன்னதோட இது என்னன்னா, பழைய அந்த நம்முடைய பேரரசர்கள், தமிழ் அரசர்கள் ஆண்ட அந்த காலத்தினுடைய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தணும். அதை போல அன்றைக்கு எப்படி நாம் கல்வியறிவில் சிறந்த ஒரு நிலையில் இருந்தோமோ அந்த நம்முடைய பண்பாட்டு வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற ஒரு 100 ஆண்டு கால போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நாம் அந்த நிலையை ஏற்றி இருக்கிறோம். இடைப்பட்ட காலத்துல அந்த ஆரிய கலாச்சாரத்தில் சிக்கி, அவர்களுடைய பிடியில் சிக்கி நாம் இன்றைக்கு கல்வியறிவு கற்று போனதன் காரணம் தான் அந்த மீண்டும் அந்த சராசரி ஆயுட்காலம் என்பது மிக குறைந்து நாம ஒரு மருத்துவத்தில தொழில்நுட்பத்தில் நாம் பின்தங்கியதற்கு காரணமாக இருக்கு. கண்டிப்பா சார், அதே தொடர்ச்சி இன்னொரு கேள்வி கேட்டுறேன். இப்போ நான் ஏற்கனவே சார்ட்ட கேட்ட மாதிரி இப்போ ராஜஸ்தான்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் சொல்வீங்க, கிண்டலா கேலியா பேசுனீங்க, சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு சொன்னீங்க, சரஸ்வதி நதி என்ன பூமிக்கு அடியில ஓடிச்சா அப்படின்லாம் வந்து நிறைய கேள்விகளை வந்து உங்களை போன்றவர்கள் எல்லாம் எழுப்புனீங்க. இன்னைக்கு அங்க சரஸ்வதி நதியோடு தொடர்புடைய அந்த தடயங்கள் அங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு, அதுவும் மகாபாரத காலத்திய நகரம் அங்க வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்லாம் சொல்றாங்க. இப்போ நீங்க அது நிரூபிக்கப்படும் போது அப்போ மகாபாரதம், ராமாயணம் எல்லாம் உண்மை அப்படின்னு தானே ஆகும். அப்ப நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இல்ல, கண்டிப்பா அது நிரூபிக்கப்படுமா அப்படிங்கிறதா கேள்வி. நம்முடைய தோழர் மாரப்பனவர்கள் கேட்டதை போல இப்போ அந்த 4500 ஆண்டு காலத்துக்கு முற்பட்டது அப்படின்னு நீங்க சொல்ற அந்த அதிகாரிகள்லாம் இவர்கள் படிக்காலத்தில் இவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள்.
அப்ப அவர்கள் வந்து இவர்களை திருப்திப்படுத்துவதற்கு ஒரு காரணத்தை இல்ல ஒரு வேலையை செய்யறாங்க. நீங்களே கூட ஒரு எதிர்கேள்வி கேட்டீங்க. அப்ப அவங்க எழுதி வச்சிருக்க ஸ்கிரிப்டுக்கு வந்து ஆதாரங்களை வந்து தயார் செய்கிறார்களா அப்படின்னு. ஆனால் நாம் வந்து முதல்வருடைய மிக தெளிவா சொல்லியிருக்காரு, சங்க இலக்கியத்துக்காக ஒரு சான்ற ஆளுநராகத்தான் இன்றைக்கு கீழடி இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ 10 பாட்டில் பட்டினப்பாலை வந்து உரைகள் அப்படின்னு பேசுது. உருத்திர கண்ணனார் வந்து பாடலில் அதை குறிப்பிடுகிறார். ஆனா அந்த உரை கிணறு கீழடியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேணி வந்து சுடுமணலால் செய்யப்பட்ட கேணி. அதே போல பாத்தீங்கன்னா காஞ்சியில செல்வ பெண்டின் நிலை அப்படின்னு ஒரு இடம் வருது. அதாவது 444ஆம் வரிகளிலிருந்து 446ஆம் வரிகள். அப்போ ஒரு பெண்களுடைய நிலை என்ன மாதிரியான அணிகலன்கள் அணிந்திருந்தார்கள் அப்படின்னு அது சொல்லுது. அதில் குறிப்பிடப்படுகிற கல்மணிகள் அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 கல்மணிகள் கீழடியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முத்துமணிகள், பெண்களுடைய கொண்டை பூசிகள், அவங்க பெண்கள் வந்து விளையாடுகிற அந்த சில்லு, தாயக்கட்டை, சதுரங்க காய்கள் போன்றவை எல்லாமே அங்கே கண்டெடுக்கப்படுது. அதே போல சிறு குழந்தைகள் விளையாடுகிற சுடுமண் பொம்மைகள், நூல்கிற தக்கீல். அந்த இதுலதான் நம்ம இன்னொரு செய்தியும் பின்னோக்கி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போதே அந்த நூல்கிற தக்லீல் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அப்போ நம்ம வந்து அந்த ஆடை வந்து இவ்வளவு சிறப்பாக நம்ம அந்த நூலால் செய்யப்பட்ட ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள் தமிழர்கள் அப்படிங்கிறது வருது. நம்ம கிட்ட கூடுதல் அறிவியல் பூர்வ ஆதாரங்கள்லாம் வேணும் அப்படின்னு தொழில்துறை கேட்குது. இவர்கள் சொல்லுகிற அந்த 4500 ஆண்டுகளுக்கு முந்தைய கலாச்சாரம், முந்தைய நகரம், மகாபாரதத்துக்கான நகரம் என்று அவர்கள் சொல்லுவதற்கு எந்தெந்த ஆதாரங்களே ஐயா தமிழ்தாசன் பேசும்போது சொன்னார், நம்ம எந்தெந்த ஆய்வு நிறுவனங்கள் எல்லாம் நம்ம கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பொருள்களுக்கு சான்றளித்திருக்கிறது அப்படின்னு. அமெரிக்கா பீட்டால இருந்து இன்னைக்கு லேட்டஸ்டா இங்கிலாந்தினுடைய அந்த பல்கலைக்கழகம் வரைக்கும் வந்து நமக்கு அனைத்தும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பவை அல்ல. ஏதோ தமிழ்நாட்டு அரசு வந்து அதற்கு இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தின் மூலமாக இல்ல ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாக கொடுக்கப்படல. இந்த கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு எடுக்கப்பட்ட அந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் வந்து அதை இங்கிலாந்துல இருக்கக்கூடிய லிவர்பூல்ல ஜான் மூர்ஸ் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புது. அப்ப அந்த ஆய்வை செய்து அந்த முடிவை அறிவிப்பது வந்து இங்கிலாந்து பல்கலைக்கழகம் தான். அப்ப இது எந்த இடத்திலும் வந்து மேலை நாடுகளில் இருக்கிற நம்மை விட அறிவியலில் தொழில்நுட்பத்தில் வளர்ந்திருக்கிற நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி நிறுவனங்கள் இந்த முடிவை அங்கீகரிக்கிறது. அப்ப இதை போன்ற ஒரு ஆய்வுக்கு அந்த 4500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த நகரம் வந்து அந்த ஆய்வுகளுக்கெல்லாம் உட்படுத்தப்பட்டதா அப்படின்ற கேள்விதான் நம்ம எழுப்ப வேண்டியது. சரி, கண்டிப்பா சார், பேசுவோம் நம்ம தொடர்ந்து பேசலாம். தமிழ்தாசன் சார், இப்போ ஏற்கனவே வந்து ஒன்றிய அரசு நிதி அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு ஓரவஞ்சனை செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து போராட்ட குரல் எழுந்து கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து. இப்போ இந்த தொல்லியல் ஆய்வு அப்படிங்கிறது சும்மா கிடையாது, அதுக்கு ஒரு பெரிய அளவில் பெருமளவில் நிதி வந்து செலவிடப்பட வேண்டிய ஒரு துறையாக அது இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் துறை தான் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கு. இன்னும் கூடுதலாக நிறைய இடங்களில் வந்து ஆய்வுகள் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? அப்போ அந்த நிதி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குமே சார் இதுக்கு. அப்போ ஒன்றிய அரசினுடைய ஒரு உதவி அப்படிங்கிறது தேவைப்படுது இல்லை? அதாவது நீங்கள் சொல்வது இது போன்ற ஒரு தொல்லியல் அறிவை பெற வேண்டும் என்றால் ஒரு நாட்டினுடைய மக்களை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை அதை அறிவதற்கு என்னங்கிறது வரலாற்று பேராசிரியர் நமது இங்கே அமர்ந்திருக்காரு, மாநில கல்லூரியுடைய பேராசிரியர். இப்போ நம்ம வைரமுத்து போன்றவர் பேசினார்களே, இவர்களெல்லாம் சொல்வதை போல ஒரு இது இருக்குது. முதல்ல செப்பேடு, கல்வெட்டு, செப்பேடு, தொல்லியல் பொருள் நாணயம், அப்படின்லாம் வந்து அதற்கான அகழ்வாராய்ச்சி, அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி இவைகள்லாம் இருக்குது. இதனுடைய அடிப்படையில் தான் அந்த ஆய்வுகள் நடக்கும். அப்போ தான் மனித குலத்தினுடைய அவருடைய வளர்ச்சி, பரிணாம வளையை நமக்கு தெரியும். நம்ம இந்தியாவில் கிடைத்திருக்கக்கூடிய அத்தனை இதெல்லாம் என்னென்ன நடந்ததுன்னு இப்போ இவர் கூட சொன்னார். அதை போல் அந்த வளர்ச்சியினுடைய ஒரு கட்டத்தில் தான் இருக்கிற தொல்பொருளுங்கிறது ரொம்ப ஆராய்ச்சிங்கிறது மிக முக்கியமானது. அதற்கென்று ஒரு துறையே இருக்குது. அப்போ அதனுடைய வளர்ச்சி வந்து தனிப்பட்ட ஒரு கட்சிக்கு சொந்தமானதல்ல. அது வந்து ஒரு இனத்தினுடைய ஒரு காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய தோற்றத்தை, வளர்ச்சியை, நாகரிக பண்பாட்டை இதை எடுத்து சொல்வதற்கான ஒரு கோட்பாடு. இதை சொல்லி ஆகணும். ஆகவே தான் இந்த மக்கள் எந்த காலத்தை சேர்ந்தவர்கள், எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய நாகரிக வளர்ச்சி என்ன, இப்போ கீழடியில் கிடைக்கிற அந்த பொருள்கள், இப்போ சொன்னார்களே பாசிமணிகள் கிடைத்தது, கிணறுகள் கிடைத்தன, வண்டிகள், ஓடுகின்ற அதாவது தந்தம், தங்கம், கண்ணாடி, 300க்கும் மேற்பட்ட பழம்பொருட்கள், 60 மீட்டர் அகலம், 90 மீட்டர் அகலம் நிலத்தில் நாங்கள் வந்து அகழ்வாராய்ச்சி செஞ்சோம். வெறும்
100 ஏக்கர் நிலத்துல 4% கூட நாங்க தோண்டல, 90 மீட்டர் நிலப்பரப்பு அப்படியே இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும், எப்படிலாம் சில இதெல்லாம் சொல்றாங்க. இதுல கிடைச்ச இந்த கண்டெடுக்கப்பட்ட பொருள் பகுப்பாய்வு செஞ்சு தான் சொல்றோம். அப்ப இதெல்லாம் செய்யக்கூடிய அந்த பணிக்கு வந்து கார்பன் டேட்டிங் என்று சொல்லக்கூடிய இந்த பணிகள், அதாவது கரிமக்கரி என்று சொல்லக்கூடிய சார்கோல் என்று சொல்லக்கூடிய அந்த பணிகள்லாம் இதெல்லாம் மேற்கொள்வதற்கு, பாதுகாக்கப்படுவதற்கு அல்லது எடுத்த பொருள்களை என்னென்ன ஆய்வுகள் செய்வதற்கு நிதி தேவை. அந்த நிதியை வந்து ஏற்கனவே ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டது. இதற்கு குறித்து தான் வழக்கு எல்லாம் போடப்பட்டது. அதில் பணிபுரிந்து கொண்டிருந்த அந்த நம்ம இவர் வந்து அமர்நாத் வந்து மாற்றப்பட்ட, இப்பொழுது கூட நயனாளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். ஆனால் எந்த விதமான பின்புலம் இல்லாத ஒரு இயக்குனராக, அதாவது ஸ்ரீநாத் என்று நினைக்கிறேன், அவரை கொண்டு வந்து போட்டார்கள். அவரை கொண்டு வந்து போட்டு அவருக்கு வந்து எந்த விதமான ஆய்வு திறன் கிடையாது. அவரை போட்டு அவர் பணி ஓய்வு பெற்ற பிறகு, அதாவது அங்கேருந்து போய் வேற இடத்துக்கெல்லாம் மாற்றின பிறகு 2015 பணி ஓய்வு பெறாரு. அதற்கு பிறகு அவருக்கு வந்து அருங்காட்சியக துறையினுடைய அந்த தொல்லியல் துறையினுடைய இயக்குனராக ஜெனரல் பதவி கொடுக்குறாங்க. ஸ்ரீதர். ஆமா, ஸ்ரீதருக்கு இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை வழங்குவதற்கு காரணம் என்ன? நமது நாகரிகத்தை வந்து ஒத்துக்கொள்ளக்கூடாது. அதுதான் 1, 2, 3 கட்டத்தினுடைய தொல்லியல் ஆராய்ச்சி நடந்தது. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் 4வது கட்டத்துக்கு வந்தபோது அந்த ஆய்வு நடந்து கொண்டிருக்கும் போது நிதியெல்லாம் நிறுத்தப்பட்டது. இந்த இவரும் மாற்றப்பட்டார், நமது அமர்நாத்தும் மாற்றப்பட்டார். அது மட்டும் இல்ல, 1, 2 கட்டத்தினுடைய ஆய்வு என்ன, இது எங்களுக்கு தெரிந்தாகணும் அப்படின்னு ஒருவர் வழக்கு போனார். மதுரை சென்னை கிளையினுடைய மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வந்தபோது அந்த நீதிமன்றம் சொல்லுது, ஒன்றிய அரசுக்கு கட்டளை போடுது. என்ன சொல்லுது? உடனே நீங்க என்ன சொல்றீங்க, 9 மாதத்துல இந்த அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு 2024 பிப்ரவரி மாதம் அது உத்தரவு போட்டுச்சு. இதுவரை 14 மாதம் ஆயிருக்கு. இந்த ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல. சரி, இந்த ஒன்றிய அரசு இந்த ஆய்வறிக்கையை ஏற்றுக்கொள்ள, இந்த ஒன்றிய அரசு அங்க பணிபுரிகிற அல்லது அங்க இருக்கக்கூடிய பழங்கால பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை பாதுகாக்கப்பட எந்த விதமான நடவடிக்கை இல்லை. அதனால்தான் தமிழ்நாடு அரசு இதை ஏற்றுக்கொண்டு நாமே அந்த நிதியை தருகிறோம் என்று ஒரு கட்ட நிதியாக நம்ம தமிழ்நாடு முதல்வர் செய்திருக்கிறார். மாரப்பன் சார், இப்போ இன்னும் நிறைய அகலாய்வுகள் அப்படின்ற இதை நோக்கி தமிழ்நாடு அரசு போயிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய இடங்களில் நமக்கு இந்த சான்றுகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு இடம் அப்படின்னு இல்லாமல் பரவலாக தென் மாவட்டங்களில் வந்து அதிகமாக கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் என்னென்ன இடங்களில் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் அகலாய்வுகள் நடந்துட்டு இருக்கு, அடுத்தடுத்து என்னென்ன வாய்ப்புகள் அதில் இருக்கு சார்? நிறைய இடங்களில் வந்து அகலாய்வுகள் நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் இதுக்காக வந்து ஒதுக்கி 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இப்போது தமிழ்நாடு ஸ்டேட் ஆர்கியாலஜி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பல இடங்களில் வந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனால் ஏஎஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா 2 இடங்களில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து கொடும்பாலூர்லேயும் ஆமூர்லேயும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த சென்னை டிவிஷனுடைய அதிகாரியையும் அதே போல் திருச்சி டிவிஷனுடைய அதிகாரியையும் 1 மாதத்துக்கு முன்னாடி இடமாற்றம் செஞ்சுட்டாங்க. அது ஏன் செஞ்சாங்கன்னே தெரியல. தமிழ்நாட்டில் ஏஎஸ்ஐனுடைய எந்த ஒரு அகழாய்வும் செய்யப்படவில்லை. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிற, ஏன்னா இந்தியாவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பணியாட்கள் போல் அதனுடைய அதை வந்து பெரிதிப்படுத்தியிருப்பது போல் வேறு எந்த மாநிலத்திலையும் இல்லை. அது மாதிரிலாம் ஏஎஸ்ஐ மட்டும் தான் வந்து செஞ்சுட்டு இருக்கும். இங்கே இவங்க மட்டும் தான் மாநில தொல்லியல் துறையே இந்த பணிகளை வந்து செய்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா இதுக்கு காரணம் வந்து என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து 7200க்கும் மேற்பட்ட தொல்லியல் மேடுகள் வந்து இருப்பதாக கண்டுபிடித்திருக்காங்க. இன்னும் நிறைய இருக்குது. கீழடி மட்டுமே இல்லை, இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற டேட்டிங் மட்டுமே இல்லை, இன்னும் நிறைய இருக்கிறதுனால ஏஎஸ்ஐ நம்பி இனிமேல் பிரயோஜனம் கிடையாது. இனிமேல் நம்ம வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் நாம என்னதான் நம்மளுடைய நிதியை செலவழித்து இதெல்லாம் வந்து செய்தாலும் கூட ஒன்றிய அரசினுடைய அங்கீகாரம் நம்ம கேட்கிறோம் இல்லையா? வரலாற்றுக்கு அங்கீகாரம் எதற்கு தேவை? அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகளுக்கு அங்கீகாரம் எதற்கு தேவை? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த பல்பை வந்து எடிசன் கண்டுபிடிச்சார். அங்கே ஏதோ ஒரு கலிஃபோர்னியாவில் ஒரு மாகாணத்துலேருந்து கண்டுபிடிச்சவர் வந்து அமெரிக்க அரசாங்கம் வந்து ஒப்புக்கொண்டால் தானே இந்த லைட்டை வெளியிடணுமா, அந்த கண்டுபிடிப்பை வந்து வெளியிடணுமா என்ன? அதுபோல தான் கண்டுபிடிப்பு யார் கண்டுபிடித்தாலும் சரி, அது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் அதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டால் என்ன, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன, அந்த அறிக்கையை வெளியிடுங்கள். வரலாற்று உலகம் ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா என்பதை தான்
நாம் பார்க்க வேண்டுமே தவிர இது அரசாங்கங்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது கிடையாது. வரலாற்று நிகழ்வுகள் என்பது அரசாங்கங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது வந்து கிடையாது. அப்போ அமர்நாத் சாரோட அந்த அறிக்கையை வெளியிடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒன்றிய அரசு கிட்ட தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு ஒன்றிய அரசு அதை வெளியிடும் போது தானே அப்போ மற்ற நாடுகளுக்கு வந்து அது ஒரு அதிகாரப்பூர்வமான விஷயமாக இருக்க முடியும். அப்படி இல்லை, ஏஎஸ்ஐ வந்து இதுவரையும் அந்த அறிக்கைகளை வெளியிட்டு இருந்தது. வெளியிடாத இருக்கிறதுனால வந்து சில பிரச்சனைகள் வந்து இருக்கு. வரலாற்றுக்கு வந்து வெளி உலகத்துக்கு வந்து அது தெரியாம இருக்கு. அதனால வந்து அவங்க பார்க்குறாங்களே தவிர சென்ற ஒன்றிய அரசாங்கம் வெளியிட்டால்தான் அதை வந்து உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. ஓகே, அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா இப்போ ஏற்கனவே அது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொன்னார், இந்த கார்பன் டேட்டிங்கான அந்த ஆய்வகம் இருக்கு இல்லையா, அதை ஏன் வந்து நாமளே தமிழ்நாட்டிலேயே ஏன் வந்து நம்ம அமைக்கக்கூடாது, இதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் பேசும்போது. இப்போ நீங்கள் சொல்கிறதும் வந்து அப்போ ஒன்றிய அரசு இதிலெல்லாம் நமக்கு வந்து எந்த ஒரு ஏபிசியும் கொடுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வரீங்களா? இல்லை, இதில் 2 விதமான விவாதங்கள் வந்து இருக்குது. என்ன சொன்னீங்கன்னா, இப்போ அது வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க இது 50-60 கோடி ஆகும், இந்த கார்பன் டேட்டிங்கவே இங்கே அமைத்தால் வந்து நன்றாக தான் இருக்கும் என்று சொன்னார்கள். அவர் கருத்துக்கு நான் எதிர்கருத்து வந்து நம்ம சொல்லலை. வரலாற்று அறிஞர்கள் வந்து அதை அப்படி சொல்ல மாட்டோம். இது வந்து நான் சொன்ன பிரச்சனையை கூட ஆயிடும், அது மாதிரி சொல்ல வேண்டும். அப்படி ஒரு ஆய்வகம் ஒரு மாநில அரசால் அமைக்க முடியுமா? ஆனால் இப்போது தேவையில்லை. ஏனென்றால் இப்பொழுது வந்து நாம் வெளிநாட்டில் கொடுத்து இருக்கிறது வந்து வெளிநாட்டில் கார்பன் டேட்டிங்கை கொடுத்து வாங்கினாதான் இன்னும் ஆத்தென்டிகேஷன் வந்து அதிகமாகும். இப்போ நம்ம இங்கேயே வந்து கொடுக்கும் பொழுது நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறோன்னு வச்சிங்களேன், அங்கே தான் ஆரம்பிக்க போகிறாங்க, அதுதான் நடக்க போகுது. அங்கே ஆரம்பித்தாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஆளுநர் போல ஏதாவது ரவி போல வந்தால் அங்கே வேறொருவரை நியமித்து விட்டால் நம்மளுடைய ஆய்வுகளுடைய உங்களுடைய தமிழகத்திலிருந்து தானே நாங்கள் இதை செய்தோம். ஆமா, உங்க தமிழர் ஸ்ரீராம் தானே செய்தார் அப்படி என்று கூறுகிறார்கள் அல்லவா, அது போல உங்க தமிழர்கள் தானே இதை இங்க தானே செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? கார்பன் டேட்டிங் ஒரு சாம்பிளுக்கான பணம் வந்து 50,000-60,000 ஆகுது. அந்த 50,000-60,000 கொடுத்து வெளியிலே செஞ்சுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இப்பொழுது வேண்டாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா நம்ம பேசுவோம் தொடர்ந்து. ராம வைரமுத்து சார், இப்போ உங்க பகுதி தான், நீங்க மதுரை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு பெருமையான ஒரு விஷயமாக இருக்கும் கீழடியை பத்தி பேசுறதுன்றது. இப்போ அங்க பாத்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் அப்படின்றது நாட்டு மாடுகள் அங்கே வந்து கீழடியில் வந்து அதற்கான இந்த எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு ஒரு ஆய்வு முடிவுகள் சொல்லுது. அதுதான் அங்க அவனியாபுரம் அப்படிங்கிறதும் சரி, அந்த ஜல்லிக்கட்டுனாலே மதுரையை சுற்றி இருக்கிற இடங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்பவும் வந்து அது ரெண்டும் வந்து அறிவியல் பூர்வமாக பொருந்தது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முன்னரே பேசிய தொடர்ச்சி தான். சங்க இலக்கியங்களில் நாம் பேசப்பட்ட அத்தனைக்குமே ஒரு வாழ்வியல் ஆதாரமாகத்தான் கீழடி கண்டெடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் குறிப்பிடுகிற அந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கலித்தொகையில் பேசப்பட்டிருக்கிறது. அப்ப கலித்தொகையில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஜல்லிக்கட்டு தான் வந்து கொஞ்சம் இன்றைக்கு வந்து அதற்கான ஆதாரங்கள் தான் அந்த புலிக்குளம் காளைகள் அப்படிங்கிறது வந்து அந்த பகுதியை சேர்ந்தது. அந்த புலிக்குளம் காளைகள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட காளைகளுக்கு ஒரு வகை நாட்டு மாட்டினம். அப்ப அதனுடைய மண்டை எலும்பு கூடுகள் வந்து அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவனியாபுரமாக இருக்கட்டும், அலங்கம்பூராக இருக்கட்டும், அந்த இன்னும் சிவகங்கை பகுதியில் வந்து மஞ்சு விரட்டு என்ற பெயரில் இப்படி முற்றிலுமாக நம்முடைய தமிழ்நாட்டில் சங்க இலக்கியங்களில் பேசப்பட்ட நம்முடைய பண்பாட்டு விளிமியங்கள் அத்தனைக்குமே ஒரு வாழ்வியல் ஆதாரமாக இன்றைக்கு கீழடி இருக்கு. இப்ப நாம எதையுமே வந்து ஏதோ போற போக்கில் பேசல. இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணமா காலகாலமா நாம் சொல்லிக் கொண்டு வருவோம், கண் தோன்றி மண் தோன்றா காலத்து வாழ்வோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு வெண்பாமாலையினுடைய வரிகள் அது. ஆனா அதை வந்து இன்றைக்கு இருப்பினுடைய காலம் என்பது இந்திய நிலப்பரப்பில் தமிழ்நாட்டில் இருந்துதான் தொடங்கியது அப்படின்னு அந்த இருப்புடைய தொன்மை வரலாற்றை இன்றைக்கு நாம் ஆதாரத்தோடு வெளியிடுகிறோம் என்றால் இரும்பை பயன்படுத்துறது இல்ல அப்படின்னா அந்த இரும்பை உருக்குகிற அந்த தொழில்நுட்பத்தை தமிழன் அன்றே தெரிந்து வைத்திருக்கிறான் என்பது வருகிறது. இப்படி நம்முடைய எதெல்லாம் பண்பாட்டு வடிவம் என்று நாம் பேசினோமோ, இலக்கியங்களில் எதெல்லாம் சொன்னதோ அது அனைத்துமே வெறும் கற்பனைகள் அல்ல, அது வந்து இங்கே ரத்தம் சதையுமாக நிகழ்ந்தவை என்பதை வந்து கீழடி உணர்த்தியிருக்கு. கண்டிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி சங்க இலக்கிய காலத்தினுடைய வாழ்வியலை கீழடி ஆதாரங்களோடு சொல்லுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சார், நீங்க சுருக்கமா உங்களுடைய நிறைவு கருத்து சார். தெளிவாகவே நீங்க சொல்வது வைரமுத்து சொல்வதை போல கலித்தொகைகள் மிக தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. இலக்கிய நூலில் நீங்களும் இலக்கியம் படித்தவர், ஆனால் முதுநிலை இலக்கியம் படித்தவர் என்பதால் நீங்களும் அறிந்திருப்பீர்கள். அந்த காலத்திலே மக்கள் வந்து ஊர் தலைவர் வந்து அவருடைய மாட்டை அடக்குவதற்கு, காளை அடக்குவதற்கு
அதற்கு கட்டப்பட்டுள்ள பொருட்களை அவிழ்ப்பதற்கு வீரன் கிடைப்பானா என்று சொல்லலாம் அறிவிப்பு செஞ்சு தான் அந்த பெண்ணை திருமணம் செய்வார்கள் என்றெல்லாம் இருக்குது. அதைத்தான் அண்ணா அடிக்கடி பொங்கல் விழாவில் தமிழர் கலாச்சார பண்பாட்டு விழாவை சொல்லி மாட்டை அடக்குவனை கல்யாணம் பண்ணி கொள்வாயா, காளையை அடக்குவனை கல்யாணம் பண்ணி கொள்வாயா என்றெல்லாம் கேட்பார்கள் அந்த காலத்தில், சங்க காலத்தில். ஆனால் இந்த காலத்து பெண்களை கேட்டால் மாட்டை அடக்குவனை மணவாளனா ஏற்றுக்கொள்வாயா, காளையை அடக்குவனை கல்யாணம் பண்ணி கொள்வாயா என்று கேட்டால் அவள் அப்படியெல்லாம் முடியாது, அந்த மாடு இந்த பாடுபடுத்துகிறானே என்ன பாடுபடுத்துவான் என்று மிக நகைச்சுவையாக அண்ணா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆகவே நதி நாகரிகம் என்ற தலைப்பிலே அண்ணா அவர்கள் பழங்காலத்தினுடைய வரலாற்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அது பேசும்போது அதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆகவே நாம் இப்பொழுது எடுத்துக்கொண்ட இந்த பொருளின்படி மிக தெளிவாக நேற்று கூட நம்ம தமிழக முதலமைச்சர் சொல்கிறார், மண் மொழியை காக்க ஜூலை 1 முதல் நாம் ஓரணிகள் திரள வேண்டும். இதற்கு கட்சி பார்க்கக்கூடாது, இது எந்த வேறுபாடு மதம் ஜாதி பார்க்கக்கூடாது, நாம் அனைவரும் தமிழர்கள் என்ற முறையிலே இணைந்து போராட வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாடை எடுத்திருக்கிறார். அந்த வகையிலே கீழடியும் சேரும் என்பதை நான் எடுத்து கட்ட விரும்புகிறேன். கண்டிப்பாக சார், ரொம்ப அழகாக கொண்டு வந்து முடிச்சிங்க சார். உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமாக ப்ளீஸ். இந்த இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த முக அமைப்பு, இந்த 3D மூலமாக இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் இன்னும் நிறைய அறிவியல் பூர்வமாக நிரூபித்து கொண்டே இருக்க போகிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்க போகிறது. இப்படி நாம் அறிவியல் பூர்வமாக நிரூபித்து உண்மையான வரலாற்றை கட்டமைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். நம்ம யாரும் விமர்சனம் செய்யாமல், நம்ம யாரும் நீங்கள் எழுதிய வரலாறு தவறு என்று கூறாமல், ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையான வரலாற்றை எழுதுவதற்கான ஒவ்வொரு அடியையும் படிப்படியாக நம்முடைய அரசு உயரதிகாரிகளும் அதே போல் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் ஒவ்வொரு அடியையும் சரியாக எடுத்து வைத்து கொண்டிருப்பது, இந்த தமிழ்நாட்டினுடைய வரலாறு நிச்சயமாக எழுதப்படும், ஒரு உண்மையான வரலாறு எழுதப்படும். இன்னும் சொல்லப்போனால் இங்கிருந்து தான், தமிழகத்திலிருந்து தான் இந்தியாவினுடைய வரலாறு எழுதப்படும் என்ற ஒரு நிலை நிச்சயமாக வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக அதாவது காவிரி கரையிலிருந்து தான் இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாறு தொடங்குகிறது அப்படின்ற அந்த அறிவியல் அறிஞர்களினுடைய கூற்று உண்மையாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் கீழடி காட்டுது. நன்றி 3 பேரும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. சிந்தனை களம் நிகழ்ச்சியுடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.